இப்போ இபிஎஸ் என்னதான் டிமாண்ட் இந்த அதிருப்தி அணி வச்சது, அவர் என்ன முடியாதுன்னு சொன்னார், அதுக்காக தாவேக்காவுக்கு அவங்க ஆதரவு அளித்ததுக்கு என்ன பின்னணியில் என்னதான் நடந்தது சார்? சார் அதாவது இவர் திமுகவோட தொடர்பு வச்சு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லாது. அவர் சிவி சண்முகம் சொல்றாரு. எங்களுக்கும் இப்போ எனக்கும் தனிப்பட்ட முறை என்ன உங்களுக்கு என்ன இப்போ இபிஎஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாதாங்க, அதனால எலெக்ஷன் நின்னாங்க. இது திமுகவோட கூட்டணி வச்சா இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். முதலமைச்சர் ஆகட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கட்டும். நீங்கள் எதுக்கு திரும்பி இன்னொரு நியமன முதல்வராக வரீங்க? இந்த கூவத்தூர் வேலை தானே பார்க்குறீங்க. நீங்கள் அடுத்த குதிரை பேரத்தை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. கூவத்தூரில் நீங்கள் எந்த குதிரை பேரம் பேசி நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க? இன்னைக்கு நீங்கள் அவர் தாவேகா தலைவர் விஜயை பற்றி பேசுகிறீங்களா? உங்களுக்கு அந்த விரல் நீட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதோ அருகதை இருக்கா, தகுதி இருக்கா? முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அன்னைக்கு நீங்கள் இந்த கூவத்தூரில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எதிர்கட்சி தலைவருக்காக வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுனீங்க? இப்போ திமுக கூட நீங்கள் சும்மாவா? நீங்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற குதிரை பேரத்தை பேசி தான் எதிர்கட்சி தலைவரே வாங்கினீங்க. நாங்கள் தான் பலியாடானோம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ்க்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து தான் நீங்கள் வாங்கினீங்க. நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அது ஒரு அமைச்சர் பதவியே கொடுத்தீங்க, துணை முதலமைச்சர் பதவியே கொடுத்தீங்க. அதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா? நீங்கள் சைதை துரைசாமி அண்ணன் சொன்னது தானுங்க. சைதை துரைசாமி அண்ணன் என்ன சொன்னார்? எனக்கு காரில் உட்காந்துருந்து ஓபிஎஸ் இந்த இதெல்லாம் கேட்டார், இதெல்லாம் பண்ணணும், நான் தர்மயுத்தம் பண்ணி பல கோடி இழந்துட்டேன், அதனால் அதுக்கு நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி கேட்டு ஒரு வீட்டு வசதித்துறை வாரியத்தை கேட்டு வாங்கினாரு. நான் அண்ணன் சைதை துரைசாமி அண்ணன் ஓபிஎஸும் மறுக்கல, அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் மறுக்கலையே. அப்போது நீங்கள் செலவு பண்ணின பணத்துக்கு நீங்கள் தேடிக்கிடுவீங்க, பணத்தை ஈட்டுக்கிடுவீங்க. அது ஒரு குதிரை பேரம் தானே? நல்லா புரிஞ்சுருங்க. உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு கை கொடுக்க 11 எம்எல்ஏக்களை கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்காக கை கொடுத்தாருன்னா, நீங்கள் அதை ஓபிஎஸ் அண்ணனுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுத்து தக்க வச்சீங்கன்னா அதுவும் குதிரை பேரம் தானே? அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு அந்த தகுதி இல்லை. ரெண்டாவது, எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணித்து என்னெல்லாம் பண்ணுனீங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுலேயும் ஓபிஎஸ் அண்ணனுக்கு லாபம் கொடுத்தீங்க. கூடால இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் பலதையும் இழந்து தெருவில் தான் நின்றுட்டுருக்கோம். அதனால் இவங்களுக்குள்ள மேல்மட்டத்தில் இருக்க பிரச்சனைகள் அப்படி தான். அதில் ஒன்றும் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவர் இல்லை. ரெண்டாவது, அவர் ஒன்று சொன்னார், ஒரு முதல்வர் நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், என்னை பார்க்காமல் எங்களோட இன்னொரு குழுவை போய் பார்த்தாரு. சரி, 2024 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பலாப்பழத்தை எடுத்து மோடிக்காக நின்னார். அமித்ஷா ஓபிஎஸ் அண்ணனை பார்த்தாரா? நேரம் உங்களை தானே, உங்க வீட்டுக்கு தானே வந்தாரு. கூட்டணி காட்டி பேசுறாரு. அவர் ஒரு கூட்டணி காட்டி பேசுறாரு சார். என்ன கூட்டணிக்காக? என்ன கூட்டணிக்காக இருக்கட்டும் சார். அமித்ஷா யாரை பார்க்கணும்? முதல்ல தன்னோட கூட்டணியில இருக்கிறவங்களும் முதல்ல பார்க்கணும். பார்த்தாரா? பார்க்காம உங்க வீட்டுக்கு தானே விருந்து சாப்பிட்டாரு. அப்ப அது என்ன நியாயம்? நீங்க அதையும் சொல்லணும்ல. இன்னைக்கு அவர் முதல்வர் விஜய் போறாரு, ஒரு மரியாதை நிமித்தமாக போய் ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னவங்களை போய் பார்க்குறாரு சொல்கிறத நீங்கள் குற்றம் என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் விசிலையே அவரோட விசிலையும் சின்னத்தையும் திருடு இருக்கீங்க எடப்பாடியில், அப்புறம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவார்? நீங்கள் அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி திருமாவளவனை கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. திமுக அந்த வார்த்தைகள் வச்சப்புறம் கூட நான் தான் முதலமைச்சர் சொல்லி 2 எம்எல்ஏ வச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆகணும், இவர் 43 எம்எல்ஏ வச்சுட்டு சார் இவங்க மேல இருக்கிறவன் ஆதரவு மேல இருக்கிறவன் பார்த்துக்கோன்னு சொல்லி தானே சார் கவர்னர் 5 தடவை அலைய விட்டாரு விஜய. நீங்க அதை யோசிக்க. இப்போ திருமாவளவன் முதல்வர் கேட்கிறாரு, அது ரெண்டாவது விஷயம். அது அவர் கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அதை நாங்களே யாரும் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. அது ரைட்டு. ஆனா 5 முறை கவர்னர் தாவேகா தலைவர் விஜய அலைய விட்டார். வர சொல்லுவாரு, நீங்க எழுதி கொடுத்தது சரியில்லைம்பாரு. அப்புறம் அமமுக ஒருத்தர் 5 தடவை அலைய விட்டது உண்மைதான். ஆனா இந்த 5 தடவை அலைய விடும் போது அமைதியா இருந்தீங்க அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும். இல்லையா? இல்ல 118ங்கிறது ஆன பிறகு நாங்களும் ஆதரவு எங்களை ஒரு இது ஏன் சொன்னீங்க? நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. இது அலைய விடுறதுக்கு முன்னாடியே சிவி சண்முகத்துக்கும் அங்கேயும் கிளாஸ் ஆயிட்டு. ஆனா இவர் 41 பேரை கூட்டிட்டு போய் எங்க பாண்டிச்சேரியில் உட்கார வச்சு போட்டாரு. நல்லா புரிஞ்சிருங்க. இவர் இங்க இருந்து பாண்டிச்சேரி கூட்டிட்டு போனோம், பாண்டிச்சேரியில உட்கார வச்சாரு. அங்க இருந்து வந்தீங்களா? என்ன நடந்தது? நான் என்ன கேக்குறேன், உங்களை போல ஒரு 70 பேர் 60 பேர் வெற்றி பெற்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எந்த எம்எல்ஏக்களுமே அடைச்சு வைக்கல சார்.
உங்களுக்கு என்ன சார் பயம்? அப்போ உங்க தலைமைக்கு கீழே எந்த எம்எல்ஏ இல்லைங்கிறதான அர்த்தம். நீங்க பட்டியல அடைச்சு வைக்கிறீங்க, இல்லை ஹோட்டல்ல அடைச்சு வைக்கிறீங்க, ரிசார்ட்ல உடைச்சு வைக்கிறீங்க. இந்த அடைச்சு வைக்கிற வேலையை, கூவத்தூர் வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுறது தவறு சார். அது இப்ப திமுக செஞ்சாங்களா? இல்லை யாரு அவங்க கூட்டணி கட்சிகளை யாராவது பிடிச்சாங்களா?